முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து சஹர் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னாங்க. சஹர் சாப்பாடு முதல்ல 12 மணிக்கு கொடுத்தாங்களாம். பட் இப்போ வந்து கியாமுல் லைல் தொழுகை அப்படிங்கிறனால 1:30 மணிக்கு மேலே சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு முக்கியமான விஷயம், சஹர் சாப்பாடு இந்த பள்ளியில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த பர்சனலைஸ்டு பிஸி புக் என் பொண்ணுங்க தான் வாங்கினேன். ஆனஸ்ட்லி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாகணும்னு ஒரு ஸ்மால் இன்டென்ஷன் தான். ஆனால் ஃபியூ டேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடுச்சு. டெய்லி அவள் காமாக உட்கார்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாள். கலர் மேட்சிங், வெல்க்ரோ ஸ்டிக் அண்ட் ரிமூவ், அனிமல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ளே பண்ணிவிட்டு நேச்சுரலி லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. முக்கியமாக ஃபோன் யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் என் ஃப்ரெண்டு பசங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் டாய் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கிஃப்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணினேன். ஸோ இந்த புக்கு தான் கிஃப்ட் பண்ணினேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிது. சிம்பிளாக சொல்லணும்னா இது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டி. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ மீனிங்ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரீ லேர்னிங் ஆப்ஷன் ஃபார் யுவர் சைல்டு, இந்த பர்சனலைஸ்டு பிஸி புக் கன்சிடர் பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ்க்கு கிட்ஸான குக்குன் பேஜ் காண்டாக்ட் பண்ணுங்கள். 860. அன்பு உறவுகளே, 30 நாள் 30 வீடியோவில் இன்றைக்கி 23வது வீடியோ அமீர் பள்ளியிலேருந்து. மாஷா அல்லாஹ், இது வந்து முர்ஜான்கிற ஏரியாவில் இருக்குது. இங்கேயும் நம்ம வருஷம் வருவோம். இங்கே வந்து நிறைய எண்ணற்ற மக்கள் வருவாங்க. பட் மாஷா அல்லாஹ் சிறப்பாக இருக்கும், பர்ஃபெக்டாக செய்வாங்க. எப்படி செய்கிறாங்க அப்படின்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பள்ளிக்கு வந்த பாதையை கொஞ்சம் பாருங்கள். நம்ம இந்த ஷேக்கு பள்ளிக்கு தான் இப்போ நம்ம இஃப்தார் திறக்க போகிறோம். மாஷா அல்லாஹ், இந்த ஏரியா மட்டும் ஒரு பசுமையாக இருக்கும். பார்த்தாலும் தெரியும், பச்சை பசேர்னு பசுமையாக புல்கள் நிறைந்து அந்த பயங்கர க்ளீன் அண்ட் நீட்னு சொல்லுவோம்ல, அப்படி வச்சுருப்பாங்க இந்த ஏரியாவை. பட் மாஷா அல்லாஹ், இந்த ஏரியா வர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் பழைய வீடுகளில் இருக்கையில் இந்த ஏரியாவுக்கு நான் அடிக்கடி வருவேன். இன்றைக்கி இஃப்தார் கொடுக்குறது யாருன்னா, இந்த பெரிய காம்பவுண்ட் சவர் தெரியுதுங்களா, இந்த காம்பவுண்டு சவருடைய அமீர் தான் இன்றைக்கி இஃப்தார் கொடுக்குறது. நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த பள்ளி அப்படி காட்டுறேன், வாங்க இப்போ போய் பார்ப்போம். இதெல்லாம் இந்த இஃப்தாருக்கு வந்த வண்டிகள் தான். அப்போ எம்புட்டு கூட்டம் வருவான்னு பாருங்கள் மக்கள்லாம். மாஷா அல்லாஹ், அங்கிட்டும் வண்டி நிற்கும், இங்கிட்டும் வண்டி நிற்கும். இங்கே தான் இஃப்தார் நடக்கிற இடம். மாஷா அல்லாஹ், நிறைய இஃப்தார் ஏற்பாடு பண்ணாங்க. இதுதான் அந்த அமீர் பள்ளி பாருங்கள். அமீர் பள்ளி பார்க்கிங் வந்து அந்த கடைசி வரையும் இருக்குது மக்கள். அந்த கடைசி வரையும் வண்டி நிற்கும். இது அந்த அமீர் பள்ளி. நம்ம இப்போ இங்கே தான் போக போகிறோம். இது இந்த பள்ளி. மாஷா அல்லாஹ், பள்ளியும் பெரிய பள்ளி. இந்த அமீருடைய வீடும் மாஷா அல்லாஹ் பெரிய வீடு. அந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரையும் அமீர் வீடு. மாஷா அல்லாஹ், அது நோன்பு திறக்கிறதுக்கு பாருங்கள் எம்பிட்டு மக்கள் வர்றாங்கன்னு. அது அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறேன். இதெல்லாம் நோன்பு திறக்கிறதுக்கு நிப்பாட்டுற மக்கள். பள்ளி மாஷா அல்லாஹ், இரட்டை மினாரா பள்ளி, இரட்டை மினாரா அந்த பள்ளி. மக்கள்லாம் பாருங்கள் எம்பிட்டு மக்கள் உட்காந்துருக்கான்னு. அப்படி பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன். பெரிய ஒரு இஃப்தாரு. இங்கிட்டு வந்து ஆண்கள், அதே மாதிரி இந்த டெண்டுக்கு அங்கிட்டு பெண்கள். இப்படி மாஷா அல்லாஹ் செய்கிறாங்க. அதே மாதிரியே இங்கே உள்ளேயும் இஃப்தார் பண்ணுறாங்க பாருங்க. இது வந்து யாருன்னா விஐபிகள். விஐபிகள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி விஐபி கிடையாது. யாரெல்லாம் ஈத்திகாஃப் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஈத்திகாஃப் இருக்கிறவர்கள் மட்டும் உள்ள இஃப்தார் நடந்துகிட்ருக்கு. அங்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் உள்ள மக்களுக்கு இங்கே இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அப்படி போய் உட்காந்து என்ன வச்சுருக்காங்க, ஏது வச்சுருக்காங்க அப்படி போய் பார்ப்போம். பின்னாடி மாஷா அல்லாஹ் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வந்து ஒரு 17 பேரோ 20 பேரோ இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த வீட்டில். அவங்கெல்லாம் செட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. கடைசியில் வாய்ப்பு இருந்தால் கேட்டு அவங்க சொல்கிறேன். அந்த உட்கார வைக்கிறது மாஷா அல்லாஹ். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து சாப்பிட்டு விட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ கொடுப்பாங்க இங்கே, அவ்வளோ ஐட்டம் கொடுப்பாங்க இங்கே. என்னென்ன கொடுக்குறாங்கன்னு அப்படி காட்டுற மாதிரி உங்களுக்கு. மாஷா அல்லாஹ், இங்கே வந்து நிறைய பொருள் கொடுப்பாங்க. அதனால் வரையில் கேரி போய் கூட வருவாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹுபுஸு.
குப்பஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க, ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, தண்ணி, மோர், ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு சமோசா கொடுப்பாங்க. இது எக்ஸ்ட்ரா பேரிச்சம்பழம். இது இல்லாமல் இந்த ஸ்வீட் கொடுப்பாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும் பாருங்கள். மாஷா அல்லாஹ், இது எல்லாருக்குமே இந்த ஐட்டம் இருக்கும். பள்ளியில் ரொட்டியும் கொடுப்பாங்க, சோறும் கொடுப்பாங்க. ரொட்டி ஆப்ஷனல் தான். ரொட்டிக்கு வந்து ஏதாவது கொடுப்பாங்க. இப்போ குருமா, சோறுபா, அது மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. மணி தற்போது 6:24. பாக்கி உள்ளவங்களுக்கு இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால் மீதமுள்ள சாப்பாடு கரெக்டாக 6:32 இஃப்தார் தொழுகை ஆரம்பிச்சாச்சு. أشهد أن محمد رسول الله. கோழி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாட்டுக்கு இது வராது, குழம்பு வராது. இந்த சாப்பாடு குழம்புனா லிபன் தான் குழம்பு. இந்த சாப்பாட்டுக்கு மோரை நல்லா சொல்ல சொல்ல ஊற்றி குழச்சி அடிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு. குழச்சி ஒரு 2 கோழியோட, ஒரு 2 கோழி சாப்பாடு அப்படியே குழச்சி அடிக்க வேண்டியதான். எல்லாம் கீஸும் கையமாக கிளம்பிட்டாங்க. எல்லாம் வரையிலே கேரி போய் கூட வந்துடுவாங்க இங்கே மட்டும். ஏன்னா அம்பிட்டுருக்கோம், வீடியோவில் பார்த்தா தெரியும். மாஷா அல்லாஹ், இது வந்து கேரமல் புட்டிங். முட்டையினுடைய வாசனை அதிகமாக இருக்குது. பட் ஓவரால் சாப்பிட்டுட்டே இருக்குது. போதும்ப்பா, முட்டை அழிட்டு போகிறாங்க பாருங்கள். இங்கே மட்டும் பயங்கரமாக கிடைக்கும் எல்லாருக்கும். அப்படி பார்த்தா தெரியும். எல்லா கீஸும் கையும் கோழி தொக்கு. இஃப்தாருக்கு வந்த மாதிரி தெரியாது, எல்லாம் ஷாப்பிங்க்கு வந்த மாதிரி தான் தெரியுங்க. இல்லை இஃப்தார் முடிஞ்சாலும் உண்டு. இப்போ வந்து பள்ளியை காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பார்த்து தெரியும், ஏதோ இஃப்தாருக்கு வந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஷாப்பிங் வந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆளுக்காக 2 கீஸ் 3 கீஸ் பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், ஏன்னா அம்பு டைட்டாக இங்கே வைப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே பள்ளியினுடைய உள்தோட்டத்தை காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ் காம சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே பள்ளிக்குள்ளே போகிறோம். பள்ளிக்குள்ளே போனோன்னே தாவாரம் இருக்குது. தாவாரத்தில் இதெல்லாம் ஈத்திகாஃப் இருந்தவங்க முதல்ல காமிச்சல்ல. இது வந்து ஈத்திகாஃப் இருக்கிறவங்க எல்லாம். நமக்கு எதாவது கிடைக்கலாம். அப்போ சமோசா, லொட்டு, லொசுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. எதை எடுக்கிறது தெரியல, எதை எடுக்கிறது எதை விடுறது தெரியலப்போ. ஐயே, ஏகப்பட்ட ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. அப்பா, மாப்பிள்ளை கட்டிட்டான், பேக்கிங் பண்ணிட்டான். பள்ளிக்குள்ளே பாருங்கள். அப்படியே இதான் பள்ளி. பள்ளியுடைய உள்தோட்டம் பாருங்க, அழகாக இருக்கு. மாஷா அல்லாஹ், பெரிய பள்ளி.
ரொம்ப திறந்த இடம் மசாலா பர்ஃபெக்டாக நம்ம தொழுத்து வர்றவங்களாட்டையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க. அதுதான் வேலைப்பாடுங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 33வது நோன்பு அமீர் பள்ளியில் அல்லாத கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நோன்பு திறந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 2-3 பேரை பார்த்தோம். பட் தொழுகையில் பார்த்தோம் அப்படிங்கிறனால நம்ம அவங்கள மீட் பண்ண முடியல. இந்த பள்ளியினுடைய லொக்கேஷன் இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. பட் இங்கே நான் பக்கத்தில் முர்ஜான், முகமதியா, சலாமாங்கிற பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமான இதாக இருக்கும். மசாலா லொக்கேஷன் தர்றேன், வந்து நீங்கள் பயனடைச்சிங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் மெசேஜ் போடுறீங்க, பட் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இன்ஷால்லா நோன்பு முடிஞ்சோன்னே அந்த மெசேஜுக்கெல்லாம் ஒரு மொத்தமான ரிப்ளை நான் தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். விஷயம் என்னென்னா, இங்கே வந்து சஹர் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னாங்க. சஹர் சாப்பாடு முதல்ல 12 மணிக்கு கொடுத்தாங்களாம். பட் இப்போ வந்து கியாமுல் லைல் தொழுகை அப்படிங்கிறனால 1:30 மணிக்கு மேலே சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு முக்கியமான விஷயம், சஹர் சாப்பாடு இந்த பள்ளியில் கிடைக்கும். கியாமுல் லைல் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் 1:30க்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற சஹர் சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். இந்த ஏரியாவில் உள்ளவங்க பயன்பட்டுருக்குங்க. இந்த பள்ளியினுடைய லொக்கேஷன், அந்த இஃப்தார் நடக்கக்கூடிய இடத்தினுடைய லொக்கேஷன் இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து பார்த்துக்குங்க. நம்மளுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்து ரமலானுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு தரமான வீடியோ இறங்கும். இன்ஷால்லா கண்டினியூவாக நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்குது. நம்மளுடைய சேனலுக்காக எல்லா மக்களும் துவா செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் பாய்.